ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ட்ரேடு போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது நான் எடுக்கிற ட்ரேட் ஃபுல்லாக லிக்விடிட்டி கான்செப்ட் படி தான் ட்ரேட் எடுத்துகிட்ருக்கேன். இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி இப்போ தான் ஜஸ்ட் நோ ட்ரேடை முடித்தேன். அதனால தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. 15 மினிட்ஸில் எனக்கு ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஒரு எம்எம்எஸ் நடந்துச்சு. இங்கே மேஜர் எம்எம்எஸ் ஒரு சிம்ஹை ஒரு சிம்லோ சிம்ஹை நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 15 மினிட்ஸை டேரெக்டாக 3 மினிட்ஸில் மாற்றணும் அப்படின்னா ஒரு இன்டர்னல் மேஜர் எக்ஸர்சைஸ் நடந்துருக்கு இந்த இடத்துல. அதனால் இந்த இடத்துல ஃபுல்லாக பையர்ஸ் ட்ராப் ஆகிருப்பாங்க, செல்லர்ஸ் ட்ராப் ஆகிருப்பாங்க இந்த இடத்துல. ஓகே, இதுக்கு மேலே இருக்கிறது இந்த இடத்துல நோ லிக்விடிட்டி ஜோன். ஏன்னா மேலே ஃபுல்லாக ஒரு ஹை எடுத்தனால அந்த இடத்துல கரண்ட்டாக லிக்விடிட்டி இருக்காது. அதுக்கப்புறம் தான் லிக்விடிட்டி க்ரியேட் ஆகும். 15 மினிட்ஸ் படி எம்எம்எஸ் ஆகிட்டு கீழே அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து மேலே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல செல்லர்ஸ் ட்ராப் ஆனனால இந்த கேண்டில் பாருங்கள் ட்ராப் ஆகிருக்கு. மேலே லிக்விடிட்டி கிடையாது. அதனால் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்த உடனே நம்மளோட டார்கெட் இந்த மேஜர் ஸ்விங் லோ தான். அதாவது 15 மினிட்ஸில் எம்எம்எஸ் இந்த இடத்துல 2 இன்டர்னல் லோ இருக்கனால அந்த லோவை நான் டார்கெட் பண்ணேன், இந்த லோ. அதனால் மார்க்கெட் டக்குன்னு அதை எடுத்ததுக்கப்புறம் கிராப் ஆகி ப்ரைஸ் எஸ்எஸ்ன்னு கீழே வந்துச்சு பாருங்கள். டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். இது லிக்விட் கான்செப்ட் படி ட்ரேட் எடுத்தது. டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.